வங்கிக் கணக்கு என்ற ஒன்று இருந்தால் போதும் ஒரு சாதாரண மனிதனும் ரூபாய் 10 லட்சம் வரை இன்சூரன்ஸ் கோர வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது நரேந்திர மோடி அரசு. வாழ்க்கையில் இன்சூரன்ஸ் என்பது நிலையான வருவாய், முறையான வாழ்க்கை என்ற சூழ்நிலையில் உள்ள உயர் வருவாய் பிரிவினர் மற்றும் நிரந்தர வருவாய் இருப்பவர்களுக்கு மட்டுமே பயன் தருவதாக இருந்தது. இந்நிலையில் வாழ்க்கை நிச்சயமில்லாமல் போய்கொண்டிருக்கும் சூழலில் சாதாரண மக்களுக்கும் இன்சூரன்ஸ் மிகவும் அவசியம் என்று உணர்ந்தார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்நிலையில் அவர் பிரதமராக பொறுப்பேற்று முதலாக தொடங்கி வைத்த அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் இன்சூரன்ஸ் என்கின்ற அவரின் கனவை நனவாக்க பயன்படுகின்றது. இப்போது ஒரு தனி மனிதனுக்கு வங்கிக் கணக்கு என்ற ஒன்று இருந்தாலே போதும் 10 லட்சம் ரூபாய் வரை ஒருவர் இன்சூரன்ஸ் வசதிகளை பெற முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய பல புதிய விஷயங்கள் இப்போது தெரிவிக்கப்படுகின்றன. வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மீதும் ஒவ்வொரு வங்கியும் காப்பீடு வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய ஏழைகளுக்கான 2 காப்பீடு திட்டங்கள் மோடி அரசால் அறிவிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டிலிருந்தே நடைமுறையில் உள்ளன. இந்த திட்டங்களின் மூலம் குறைந்தபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் 18 முதல் 50 வயது வரை உள்ளவர்களுக்கானது. பிரீமியம் வருடத்திற்கு ரூபாய் 330. பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் 18 முதல் 70 வயது வரை உள்ளவர்களுக்கு. பிரீமியம் வருடத்திற்கு ரூபாய் 12. இந்த பிரீமியம் தொகையை வங்கி கணக்கிலிருந்தே எடுத்துக் கொள்வார்கள். இந்த திட்டத்தின் கீழ் விபத்து ஏற்படும் போது கண் பார்வை, கை, கால் ஆகியவற்றை நிரந்தரமாக இழந்தால் இந்த திட்டங்களில் ரூபாய் 2 லட்சம் வரை கிளைம் கிடைக்கும். ஒரு கண், ஒரு கால், ஒரு கை போன்றவை இழக்க நேர்ந்தால் ரூபாய் 1 லட்சம் வரை கிளைம் கிடைக்கும். மேலும் இந்த திட்டங்களில் ரூபி கார்டுகளுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை கிளைம் கிடைக்கும். விசா, மாஸ்டர் கார்டு போன்றவற்றுக்கு அதற்கு ஏற்றாற்போல் கிளைம் தொகை மாறுபடும். பயனாளியின் வங்கிக் கணக்கில் சேமிப்பு, பண பரிவர்த்தனை ஆகியவற்றை பொறுத்தும் காப்பீடு தொகை மாறும். குறிப்பாக ஒரு நபருக்கு பல டெபிட், கிரெடிட் கார்டுகள் இருந்தாலும் ஒரே ஒரு கார்டில் மட்டுமே கிளைம் கிடைக்கும். அந்த கார்டு செயல்பாட்டில் இருப்பது மிகவும் அவசியம். இயற்கையாகவோ தற்கொலை காரணமாகவோ மரணம் ஏற்பட்டால் கூட பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்திலும், விபத்தால் மரணம் ஏற்பட்டால் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்திலும் கிளைம் கோரலாம். கிளைம் பெறுவதற்கான விண்ணப்பம், அதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றை மரணம் அல்லது விபத்து நடந்த 90 நாட்களுக்குள் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். விபத்து ஏற்பட்டு அதன் மூலம் இன்சூரன்ஸ் பெற வேண்டுமென்றால் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் மருத்துவ சான்றுகளும், மரணம் என்றால் இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் மிகவும் அவசியம். இந்த ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட நபரின் நாமினி வங்கியை அணுக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இன்சூரன்ஸ் வசதிகளை பற்றி வங்கியாளர்களிடம் அனைவரும் கேட்டு தெரிந்து கொண்டால் ஆபத்து காலங்களில் மிகவும் கை கொடுக்கும் என கூறப்படுகிறது. ஆக மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் மதிப்பு மிகுந்தவை என்ற நிலையை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஏற்படுத்தி தந்துள்ள இந்த திட்டங்கள் இந்திய வரலாற்றில் இதற்கு முன் நிகழாதவை ஆகும்.